வணக்கம் சித்த வைத்திய சொந்தங்களே. நான் உங்களுடைய சித்த வைத்தியர் மேகநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முறிவு கஷாயம். அதாவது ஒரு வைத்தியரிடமிருந்தோ நம்ம இன்னொரு வைத்தியர்கிட்ட போகும்போது சித்தாவோ, அலோபதியோ, யுனானி அல்லது ஹோமியோபதி இந்த மாதிரி நம்ம மருத்துவ முறைகளில் ஒரு மருத்துவத்திலேருந்து இன்னொரு மாற்று முறை மருத்துவத்துக்கு இன்னொரு மருத்துவத்துக்கு போகும்போது நம்ம எல்லாருமே கேட்கக்கூடியது தான். அவர்கிட்டயும் சாப்பிட்டேன், நான் இங்கேயும் சாப்பிட்டு பார்த்தேன், என்னோடய உடம்புல அந்த மருந்து இறங்கி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்றது ஒரு பெரிய குறையாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டோம்னா, நம்ம ஏற்கனவே அலோபதியில் சில மருந்துகளை சாப்பிட்ருப்போம் அல்லது சித்தாவில் சாப்பிட்ருப்போம். அந்த மருந்தோட சில சைட் எஃபெக்ட் நம்ம உடம்புல இருக்கும். அப்போ உடனே போய்ட்டு இன்னொரு வைத்தியர்கிட்ட போய் நம்ம மருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா, அந்த மருந்து அவர் கொடுக்கக்கூடிய மருந்து, அவர் முறிவு கஷாயம் கொடுக்காம உங்களுக்கு அவரோட மருந்தை எடுத்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாருன்னா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மருந்துங்க உடம்புல வேலை செய்யாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தான் ஒரு முறிவு கஷாயம். அதாவது அவுரி கஷாயம்னு சொல்லுவோம் இதை. இந்த அவுரி இலை இதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது நீங்கள் ட்ரையாக கேளுங்க. கிடைக்காத பட்சத்தில் அதை பவுடராக தான் வாங்கிக்கணும், வேறு வழி இல்லை. அதனால் நீங்கள் பவுடராக வாங்கிட்டு வந்துட்டு 2 ஸ்பூன் அவுரி கஷாயம், ஒரு 15லேருந்து 20 மிளகு பெரியவங்களுக்கு. சிறியவங்களாக இருந்தால் இதை அப்படியே பாதி ஆக்கிக்கோங்க. அதை நல்லா மிளகை இடிச்சுக்கிட்டு அந்த அவுரி பவுடரோடு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா 3 கிளாஸ் தண்ணி வச்சு 1 கிளாஸாக சுண்ட வச்சுருங்க. காலை மாலை ஒரு கிளாஸ் இதை சாப்பிட்டே வந்துடுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட எந்த மருந்துங்களையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அது ஏற்கனவே உங்கள் உடம்புல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே சித்தாவில் சாப்பிட்டேன், ஆயுர்வேதத்தில் சாப்பிட்டேன், யுனானியில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளோட பக்க விளைவுகளாக இருந்தாலும் சரி, எல்லா பக்க விளைவுகளையும் அது முறிச்சிடும். ஸோ உடம்புல நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட மருந்தோட எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருந்துங்க நீங்கள் திருப்பி இந்த வைத்தியர்கிட்ட இன்னொரு வைத்தியர்கிட்ட போய் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறிவு கஷாயம் சாப்பிட்டு போகும்போது அந்த மருந்துங்க உடம்புல வேலை செய்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அவுரி கஷாயத்தை ஒரு மருத்துவத்திலேருந்து இன்னொரு மாற்று மருத்துவத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த அவுரி கஷாயத்தை நீங்கள் சாப்பிடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் போய்ட்டு அவுரின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிலாவரை சொர்ணம் கொடுத்துட்றாங்க சில கடைகளில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீலி அவுரின்னு கேளுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இதில் இருந்தால் சாயம் எடுக்கப்பட்டது. அதனால் நீலி அவுரின்னு கேட்டு நீங்கள் இந்த கஷாயமாக வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது. 2வது இதனால் ஏற்படைய தாவர நஞ்சுகள், நம்ம சாப்பிட்ட ஏற்கனவே கீரைகளில் இருக்கக்கூடிய நஞ்சுகளோ, அல்லது ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாம்பு கடிச்சிச்சு சார், தேள் கடிச்சிச்சு சார் அப்படின்வாங்க. அந்த மருந்துங்களுக்கு அந்த நேரத்துக்கு மருந்து சாப்பிட்டு சரியாக இருக்கும். இருந்தாலும் அந்த விஷத்தோட சைட் எஃபெக்ட் உடம்புல இருக்கும். அதையும் இந்த அவுரி கஷாயம் முறிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த அவுரி கஷாயத்தை வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்டுங்க, பிபிக்காக டேப்லெட் போடுறவங்க, சுகருக்கு டேப்லெட் போடுறவங்க, கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் போடுறவங்க, வேறு ஏதோ வியாதிகளுக்காக நம்ம மாத்திரைங்க சாப்பிட்றேன், மருந்துங்க சாப்பிட்றேன்றவங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த அவுரி கஷாயத்தை நீங்கள் காலையில் மாலையில் வச்சு சாப்பிடும்போது அந்த மருந்துங்களோட தீவிரமான சைடு எஃபெக்ட் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். மருந்தோட நன்மையை பெறலாம், மருந்தோட சைடு எஃபெக்ட் இந்த அவுரி கஷாயம் மூலம் நம்ம நீக்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த கஷாயத்தை சாப்பிட்டு நீங்கள் எல்லோரும் பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட நோக்கம் வீட்டுக்கு ஒரு சித்த வைத்தியர். வணக்கம், நன்றி.